ஓகே நண்பர்களே, வணக்கம். ஸோ ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எல்லா புக்கையும் எடுத்து படிப்போம். எல்லா புக்கையும் எடுத்து படிச்சுட்டு முடியாத பட்சத்தில் என்ன செய்வாங்க, பிட் அடிப்பாங்க, காப்பி அடிப்பாங்க, இந்த மாதிரி நிறையா வேலைகள் பண்ணுவாங்க. அது மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து மியூசிக் வரவே வராது, சுட்டு போட்டாலும் வராது. அப்படின்றது சார் டிஸ்கரேஜ் ஆகாதீங்கன்றீங்க, அப்படி கிடையாது. எனக்கு மியூசிக் வராது. இதில் வந்து இந்த மசில் மெமரின்னு ஒன்று இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு எழுதுகிற பழக்கம் பிடிக்காது. மசில் மெமரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த விரலை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து அடுத்த இடத்துக்கு ப்ளேஸ் பண்ணுறாங்க, ஹோல் அப்படின்னு. இதில் வந்து இருக்கிற எல்லா நோட்ஸுமே வரும். பின்னாடி ஒரு ஹோல், இது இருக்கிற எல்லா நோட்ஸ், எல்லா கார்ட்ஸுமே இதில் வரும். இது ரெக்கார்டர் ஃப்ளூட். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா UK, லண்டன் இந்த மாதிரி இடங்களில் வந்து ஸ்கூல்ஸில் இது சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஆப் க்ரியேட் பண்ணேன். இந்த ஆப் வந்து இந்த சைடில் இந்த இடத்துல இந்த சைடில் எப்படி வச்சுட்டு அந்த இதை வந்து ப்ளே பண்ணுற மாதிரி, புரியுதுங்களா? பட் இதில் சில லீகல் இஷ்யூஸ் இருக்குது. தயவுசெய்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறவங்க அவங்க ரிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அதனால தான் இதை 2வது சேனலில் போடுறேன். ஏன்னா நாளைக்கு அந்த சேனல் எப்போனாலும் டெலீட் ஆகிடலாம். ஏன் சொல்கிறேன்னா, சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி தான் நான் இவ்வளோ தூரம் இது பண்ணுறேன். சேனலே டெலீட் ஆகிறாருன்னு போனாலும் இது பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் ஒரு இதை இப்படி பிரித்து வச்சுக்கிட்டு இதை சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா சரி, இதனால் என்ன பிரயோஜனம்? இதனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஸோ ஏற்கனவே பியானோவில் பண்ணியிருந்தேன். பியானோவில் பண்ணியிருக்கும்போது இந்த மாதிரி ஆக்சுவேட்டர்ஸ் வச்சு இது பண்ணியிருந்தேன். சரியா? இந்த மாதிரி ஆக்சுவேட்டர்ஸ் வச்சு இது வந்து 3D பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து மூவ்மெண்ட் ஆகும். இந்த மோட்டர் வந்து இந்த ரேக்கை வந்து மூவ்மெண்ட் பண்ணும். புரியுதுங்களா? மூவ்மெண்ட் பண்ணும். அப்போ இதில் ஒரு மோட்டரை மாட்டி இப்படியே முன்ன பின்ன இது பண்ணோம்னா அந்த மோட்டரில் இருந்து அது இப்படி அழுத்தம் அந்த ஓட்டையை சரியாக போகும். ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். 1000 குறுக்கோழிகள் இருந்தாலும் நேர்மையாக இருக்கிறது தான் ஜெயிப்பான். ரைட்டுங்களா? அதனால தான் நம்மளை ஜெயிக்க முடியல. பட் இது மாதிரி நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது. ஒரு சில சர்ச்சஸில் வந்து ஆட்டோமேட்டிக் மியூசிக் பிளேயர்னால் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு 17th century இந்த மாதிரி டைம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால் கொடுங்க. இது நிரந்தரம் கிடையாது, இது வேஸ்ட்டு தான். பட் ஆனால் ஃப்யூச்சரில் நல்லது இருக்கும்.